உங்க பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என் பேர் ஜெகதீஷ்குமார். நான் சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து 2024 மார்ச்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் காலேஜ் எஜுகேஷன் எடுத்திருக்கேன். அதாவது அடுத்து படிக்கிறதுக்காக ஒரு ஃப்ரீயான டிபார்ட்மெண்ட்னா ஒரு காலேஜ் எஜுகேஷன் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? ஆனால் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அனானிஸ்ட்டில் முடித்தேன். வந்து 3 வருஷம் வந்து நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணேன். ஒரு ஆக்சிடென்ட் இஷ்யூனால கவர்மெண்ட் ஜாப் உள்ள வந்தேன். ஓகே. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்கண்ணா? 150 கொஸ்டின் போட்டேன். ஒரு 9-10 கொஸ்டின் வந்து நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணேன். ஈஸியான கொஸ்டின் அது போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் வர வாய்ப்பு இருந்திருக்கும் எனக்கு. கேர்லெஸ் மிஸ்டேக் நிறையா பண்ணிட்டேன். கேர்லெஸ் மிஸ்டேக்னா கொஸ்டின் சரியா படிக்காம பண்ணிட்டீங்க. ஆமாம், கொஸ்டின் வேகமாக போடணும், டைமிங் பத்தாம நினச்சிட்டு போட்டேன். அதனால கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டே வர மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும். ஓகே. தமிழ் நீங்க எந்த மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்கண்ணா. தமிழ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தது. மேக்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லா வரும். எப்போதுமே காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து நல்லா படிப்பேன். மேக்ஸ் நல்லா போடுவேன். மேக்ஸ் வந்து 22+ வந்திருக்கும். தமிழ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த கலைச்சொல் எங்கேருந்து கேட்டாங்கன்னு நம்ம அப்போதைக்கு தெரியல. இனிமேல் வந்து அதுக்கு தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி. தமிழில் எவ்வளோ கேள்விகள் போட்டிருக்கீங்க? தமிழில் வந்து ஒரு 79 கொஸ்டின் தான் போட்டேன். 79 கொஸ்டின் வந்து போட்டேன். மிச்சது வந்து ஜிஎஸ் ப்ளஸ். நீங்க படிச்ச காலகட்டம்னா ஒரு ஆண்டு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆண்டு கரெக்டாக. ஆமாம், ஒரு வருஷம் தான் படித்தேன். ஓகே. படிக்க வந்த அப்புறம் இப்படி படிக்கணும், இங்கிருந்து படிக்கணும், இதெல்லாம் தான் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் ஆச்சு? அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கொஞ்சம் கூட வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. தனியாக வந்து எனக்கு எதுவும் பண்ண முடியலை. ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கொஞ்சம் கூட நிறையா கிடைச்சாங்க. அவங்க வந்து இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணனால தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. கம்பைன் ஸ்டடி பண்ணேன். கம்பைன் ஸ்டடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதில் முதல் வந்து வந்திருக்காரு ப்ரோ, வந்து பாலாவன் வந்திருக்காரு. அவர் தான் எனக்கு முதல் வந்து நல்லா கைடன்ஸ் பண்ணது. அப்புறம் திவ்யா அக்கா, அப்புறம் அன்னலட்சுமி அக்கா, அந்த மாதிரி நிறையா இருக்காங்க கூட. இப்போ 4 பேர் சேர்ந்து படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்டுங்க? 4 பேர் சேர்ந்து படிக்கிற என்ன பெனிஃபிட்னா, நம்ம மட்டும் தனியாக படித்தா நமக்குள்ள கண்டென்ட் மட்டும் தான் தெரியும், என்னென்னு தெரியும். நமக்கு தெரியாத கண்டென்ட் அவங்க வந்து அவங்களுக்கு 3 பேருக்கு அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு தெரியாத கண்டென்ட் அவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளும் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி நிறைய டேட்டா வந்து கதர் பண்ணலாம். படித்ததை நீங்கள் சொல்லியும் கொடுத்துப்பீங்களா? படித்ததை நாங்கள் சொல்லிக் கொடுத்துப்போம். தெரியாத வந்து நாங்கள் புரிய வச்சுக்குவோம் மாற்றி மாற்றி. அதனால தான் கொஞ்சம் நிறைய புரிதல் இருக்கும். போட்டி போட்டு படிப்பீங்க? ஆமாம், போட்டி போட்டு படிப்போம். நானா நீயான்னு பார்த்து அதில் வந்து பாலாங்கிறவர் தான் மெயினாக சொல்லி தருவார். ஓகே. மேக்ஸில் எந்த மாதிரி படிச்சிங்கண்ணா? மேக்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்தே நல்ல மார்க் தான். ஸ்கூல்லேருந்தே நான் மேக்ஸில் 200-200லாம் 12th எடுத்தேன். 10th வந்து 90+ எடுத்தேன். ரீசனிங் சொல்லு. ரீசனிங் கொஸ்டின். ரீசனிங் வந்து இங்கே வந்து இப்போ போன குரூப் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. வரல போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ குரூப் 2 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தபடியே குரூப் 4 ஈஸியாக தான் இருந்துச்சு. ஜிஎஸ் எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுவாங்கண்ணா. ஜிஎஸ் வந்து ஒன்லி புக்கு தான். புக் மட்டும் தான் பார்த்தது. ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். ஸ்கூல் புக் மட்டும் தான் ஜிஎஸ் பார்த்தது. ப்ளஸ் வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அதை டெலகிராம் சைடில் ஏதாவது மெட்டீரியல் கிடைக்கும், அதை வந்து அப்பப்போ பார்த்துக்கிறது. 1 இயர் மாதிரி கிடைக்கும், அதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது. ஓகே. சயின்ஸ், ஜியாகிரஃபி அதுக்கெல்லாம் படிச்சிங்களா நீங்கள்? சயின்ஸ்லாம் சுத்தமாக தொடலை. ஜியாகிரஃபி வந்து கொஞ்சம் எதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணதோ அதை மட்டும் பார்த்தது. ஆனால் சயின்ஸ் சுத்தமாகவே பார்க்கல. பிஒய்க்கு மட்டும் பார்த்தீங்களா? அதுவும் பார்க்கல. மேக்ஸ் பிஓக்கு மட்டும் பார்த்தோம். மற்ற தமிழ் பிஓக்கு நிறையவே பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே அந்த குரூப் வரல, ஒன்றுமே வரல. ஒன்றுமே ஹெல்ப். நான் ஒரு 1000 பேஜ் 1030 பேஜ் கிட்ட பார்த்தோம் பிஓக்கு மட்டுமே தமிழுக்கு. ஆனால் ஒன்றுமே அதில் வந்து ப்ளே பண்ணல. ஓகே. எல்லாம் புதுசாக தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ உங்களை நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நோட்ஸ்லாம் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். நான் வந்து புக்கில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட் இஷ்யூனால நான் இதான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அதனால் வந்து புக்கை தூக்கிட்டு வச்சு படிக்க முடியல. அதனால் ஒரு டேப் ஒன்று வாங்கிட்டு உட்காந்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுவேண்ணா. ரிவிஷன் மெத்தட்னா காலைல சீக்கிரமாக நினச்சி படிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 7 மணி எடுத்துகிட்டு போய்ட்டு படித்து ஒரு 9 மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் திருப்பி கான்ஃபரன்ஸ் வந்துடுவோம். ஒரு 12 மணி வரைக்கும் பார்ப்போம். திருப்பி கான்ஃபரன்ஸ் நைட்லாம் போகும். ஒரு 10-11 மணி வரைக்கும் போகும். கான்ஃபரன்ஸ் தான் மேக்ஸிமம். கான்ஃபரன்ஸ் தான் படிப்போம் எல்லாருமே. கான்ஃபரன்ஸ் காலையில் தான் மேக்ஸிமம் பார்ப்போம். ஒன்றா இல்லை நீங்கள் யாரும்? யாருமே ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் ஒரு ஆள், தருமபுரி ஒரு ஆள், திருநெல்வேலி ஒரு ஆள், சேலம் ஒரு ஆள், அந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும். கான்ஃபரன்ஸ் கால் மட்டும்தான். ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் வந்து நான் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் சொல்லிட்டு வேகமாக போட்டுறக்கூடாது. ஆனால் அது ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் வந்து 4வது ஆப்ஷன் தான் 2 கொஸ்டின் வச்சுருந்தாங்க. நான் 3வது ஆப்ஷன் டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டேன். அது பார்த்தா அது அங்கே சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என்னடா அது நம்ம தப்பு பண்ணிட்டோமே, கேர்லெஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, திருத்தவும் முடியாதா, அதெல்லாம் போயிடுச்சு. அப்படியே அதை மட்டும் கரெக்டாக ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு 4 ஆப்ஷன் பார்த்துட்டு அப்புறம் கிளிக் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அடுத்த தடவை நான் அதான் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த தடவை ஒரு 8-9 வருஷம் போயிடுச்சு அது மாதிரி. ஓகே.
தெரியாத கேள்விகளுக்குலாம் எப்படி விடையளிப்பீங்க? தெரியாத கேள்வின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி ஒரு 2 ஆப்ஷன் நம்ம வந்து எலிமினேஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். 2 ஆப்ஷன் இதுவா அப்படிங்கும்போது ஒரு சில கொஸ்டின் கிளிக் ஆகும், ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் ரேர் தான் அப்படி. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு? சோஷியல் மீடியா அதனால வந்து படிக்க முடியாம போனது அந்த மாதிரி இருக்கா? சோசியல் மீடியாலாம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சோசியல் மீடியாவில் தான் எங்கள் ஃப்ரெண்ட்லாம் கிடைச்சாங்க. நான் தனியாக இருந்தேன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. சோசியல் மீடியானால தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். சோஷியல் மீடியால தான் அவங்க சோசியல் மீடியாவில் தான் எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே இப்போ கூட வந்திருக்க ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காரு. எனக்காக தான் வந்திருக்காரு அவர் இங்கேருந்து. ஓகே ஓகே. நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க ஆஸ்பிரன்ஸ்? ஆஸ்பிரண்ட்ஸுக்கு படிக்கிறது தெளிவாக படிங்க. மேக்ஸ் வந்து நல்லா மக்கப் பண்ணாமல் போட்டு பார்க்குறது பெட்ரு. ஏன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க நம்பர்லாம். மாற்றி கொடுத்தும்போது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது. புதுசா படிக்க வரோன்னு நீங்க இப்போ காலேஜ் முடிச்சிருக்காங்க ஒருத்தவங்க, புதுசா படிக்க வராங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கே படிக்கிறாங்க அப்படின்னா எங்க இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? புதுசாக படிக்க வராங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு இப்போ முன்னாடி உள்ள உங்கள்கிட்ட பழைய ஹஸ்பண்ட் கேட்கணும் எப்படி என்னெல்லாம் பண்ணலாம், அவங்க என்ன மாதிரி வின் பண்ணாங்க, என்ன மாதிரி தப்பு பண்ணாங்கன்னு கேட்கணும். கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து தமிழ். இப்போ உள்ள கண்டிஷன் படி தமிழ் தான் வரும் மேக்ஸிமம். தமிழ் என்ன ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு மேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ் வந்து அப்புறம் இது பண்ணிக்கணும். நிறைய ஆஸ்பிரன்ஸ் கிட்ட நம்ம பேசுறோம், நம்ம பேஜ்ல வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுனதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாருமே தமிழுக்கும் மேக்ஸுக்குமே முக்கியத்துவம் அதீதமாக கொடுக்குறாங்க. ஆமாம். ஜிஎஸ்னு வரும்போது இப்ப சயின்ஸ் ஒமிட் பண்ணிடுறாங்க, ஜியாகிரபி ஒமிட் பண்ணிடுறாங்க, மிச்சம் இருக்கிற 4 சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறாங்க. ஆமாம். அப்ப தமிழ் இப்ப வர வர கஷ்டமாயிட்டே போயிருக்கு இல்லையா? இப்ப 80 கொஸ்டின் போடுறதே டஃபா இருக்கும். ஒரு காலத்துல 95 98 வரைக்கும் தமிழ்ல போடுவாங்க. இப்ப அப்படி ஆயிட்டு இருக்கும்போது ஜிஎஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா இனி வரும் காலங்கள்ல? ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் நமக்கு பயம் எந்த சிறந்து கேட்பாங்கன்னு நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். இதே நீங்கள் தமிழ் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வந்து அவங்க டாபிக் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது இப்போ எழுத்து சொல் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறப்போ தான் நீங்கள் எது கவர் பண்ணணுமோ அதை வந்து கவர் பண்ணால் தமிழ் ஓகே. ஜிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப புரிதல் வேணும் அதிகமாகவே. புரிஞ்சு படித்தா தான் ஜிஎஸ் பண்ண முடியும். பிஓக்கு பார்த்தாலும் பெரிய சிலபஸ். ஜிஎஸ் வந்து பெரிய சிலபஸ், கொஞ்சம் டூரேஷன் வந்து அதிகமாக இழுக்கும், டைம் இழுக்கும். ஆனால் இது வந்து மேக்ஸும் தமிழ் கொஞ்சம் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கொஞ்சம் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகே. இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம்? இந்த மூமெண்ட் அது நான் நினச்சது விஓ அந்த மாதிரி படிக்கலான்னு அப்போ இது பண்ணது. இன்னும் ஒரு 3-4 கொஸ்டின் போட்டு தான் நான் விஓ வந்திருப்பேன். ஆனால் அது கொஞ்சம் கேர்லெஸ் பண்ணாலும் வர முடியல. அடுத்த தடவை எக்ஸாம் வரும்போது முதல் நாளே வர மாதிரி படிக்கணும். ஓகே. ஆமாம். ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? ஃபேமிலிலாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபுல் சப்போர்ட் பண்ணனால தான் இந்த இருக்கேன். அண்ணன் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணான். ஆனால் நானும் அண்ணன் மட்டும்தான். அவன் வந்து நான் வந்து வீட்டில் இருக்கனால அவன் வந்து ஃபுல்லாக குடும்பத்தை வந்து அவன் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபேமிலி சப்போர்ட்னாலும் இருந்துச்சு நல்லாவே. இந்த பயணத்துக்கு நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். இந்த பயணத்துக்கு வந்து முதல் நன்றி சொல்கிறது வந்து எங்கள் அண்ணன் தான். எங்கள் கூட பிறந்தாங்க, சதீஷ் அவன் பேர். முதல்ல அவன் தான் நன்றி சொல்லுவேன். 2வது குடும்பத்துக்கு, 3வது வந்து ப்ரோ வந்து பாலா ப்ரோ, அவருக்கு தான் ரொம்ப நன்றி. அவருக்கும் திவ்யா அக்கா இருக்காங்க, அனலட்சுமி அக்கா இருக்காங்க, இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன்.